சென்னை திருவான்மியூரில் 2ஆம் கட்ட விஜயின் கல்வி விருது வழங்கும் விழா கோலாகலம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதன்மை இடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழோடு ஊக்கத்தொகை. நீட் தேர்வால் தமிழ்நாட்டின் ஏழை எளிய கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. கல்வி விருது வழங்கும் விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு. இந்த நீட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. நீட் தேர்வு என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேச்சு. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு என்பது கல்வி கற்கும் நோக்கத்திற்கு எதிரானது என்றும் விஜய் கருத்து. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டங்கள், ஒரே தேர்வு, இது பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். மாநிலங்களுக்கு ஏற்றவாறு பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தல். மாநில மொழியில் மாநில பாடத்திட்டத்தில் படித்துவிட்டு மத்திய அரசு பாடத்திட்டமான NCERT சிலபஸில் தேர்வு வைத்தால் என்ன நியாயம் என்றும் கேள்வி. மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு NCERT சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் எய்ம்ஸ் உள்ளிட்ட தமது நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு நீட் தேர்வை மத்திய அரசு நடத்தலாம் என விஜய் யோசனை. தமது பேச்சின் போது மத்திய அரசை ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு பேசிய விஜய், ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், PGI, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணா அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம். 18வது மக்களவையின் முதலாவது கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாகவே நிறைவு. அடுத்த தொடரில் நடப்பு நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட் தாக்கலாகிறது. நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய மறுப்பதாக மத்திய அரசுக்கு கண்டனம். திமுக மாணவரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை விவரங்களை வெளியிட தமிழக அரசின் குழு மறுப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி. நீட் தேர்வு குறித்து திமுக உருவாக்கிய போலி பிம்பம் உடைந்துவிடும் என்ற பயமா எனவும் வினா. மதுரையில் மெட்ரோ ரயில்வே வழித்தடம் அமையவுள்ள பகுதிகளில் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரிகள் ஆய்வு. ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி, பெரியார் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டுள்ள அதிகாரிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் ஆறுதல். ஆன்மீக நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 121ஆக உயர்வு. வைகை அணையிலிருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் திறப்பு. மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் 45,000 ஏக்கர் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துக்களில்தான் உள்ளன. சட்டங்களுக்கு பெயர் சூட்டும் விவகாரம் என்பது நாடாளுமன்றத்தின் விருப்பம். இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கு. புதிய உச்சத்தை எட்டிய இந்திய பங்குச் சந்தைகள் முதல் முறையாக 80,000 புள்ளிகளை கடந்து மும்பை சென்செக்ஸ் சாதனை. தேசிய பங்குச்சந்தை நிஃப்டியும் புதிய உச்சமாக 24,299 புள்ளிகளை கடந்து வர்த்தகம்.
கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கான மறுவாழ்வு குறித்து பரிந்துரைக்க கோகுல்தாஸ் ஆணையத்திற்கு தமிழக அரசு உத்தரவு. சட்டவிரோத நடவடிக்கைக்கு மெத்தனால் பயன்பாட்டை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைக்கு பரிந்துரை வழங்கவும் ஆணை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சலில் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டு. மோப்பனாய் உதவியுடன் நடத்திய சோதனையில் புரளி என தெரியவந்ததாக போலீசார் தகவல். 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியினர் நாளை அதிகாலை நாடு திரும்ப உள்ளதாக தகவல். பார்படோஸில் வீசிய பெரில் சூறாவளியால் பயணம் தாமதமான நிலையில் சிறப்பு விமானம் மூலம் வீரர்கள் நாளை வருகை.